ஒரு நிமிஷம் அங்க பாருங்க. குழந்தையோட உண்மையான அம்மா இவ தானே? இவ எப்படி இங்க வந்தா? ஹலோ, குழந்தையோட உண்மையான அம்மா இந்த ஸ்கூல்ல தான் ஆயாவா வேலை பார்த்துட்டு இருக்கா. அது எங்களுக்கு தெரிஞ்சுதான் குழந்தைய உடனே தூக்க சொன்னேன். கொடுத்த வேலையை மட்டும் உடனே பாருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத ஆராய்ச்சிலாம் உங்களுக்கு எதுக்கு? தீபா என்ன சொல்றாங்க? விஷயம் தெரிஞ்சுதான் நம்மளை இங்க அனுப்பியிருக்காங்க. குழந்தையோட அம்மா இங்க வேலை செய்யறது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? அக்கா, நாம வெறும் தோட்டாதான். துப்பாக்கி வேற இடத்துல இருந்து சுடுது. நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? சொன்ன வேலையை மட்டும் செய்வோம். டேய், எனக்கும் கொஞ்சம் காட்டுறா. அதெல்லாம் முடியாதுப்பட. நான் படிச்சா மட்டும் உனக்கு காட்டுறேன்ல, நீ படிச்சா எனக்கு காட்ட மாட்டேங்கிறியே. டேய், நான் படிச்சேன்னு உனக்கு யாரா சொல்ற? டேய், அவ்வளோ எழுதுற? நான் போர்டை பார்த்து அப்படியே இங்க எழுதுறேன். வெறுப்பேத்தாத, எழுது. என்ன சத்தம்? மிஸ், ஒரு எக்ஸ்ட்ரா பேப்பர் மிஸ். ஓகே ஓகே தரேன். மிஸ், எக்ஸ்ட்ரா பேப்பர். ஜாவா. எனக்கும் மிஸ். சரி, எல்லா பசங்களும் எக்ஸ்ட்ரா பேப்பர் வாங்கி எழுதுறாங்களே. மிஸ், எக்ஸ்ட்ரா சீட் மிஸ். இந்தா திரும்பி உட்காந்து எழுது. ஐயோ, எலி கூட எக்ஸ்ட்ரா சீட் வாங்குதே. மிஸ், எனக்கு எக்ஸ்ட்ரா பேப்பர் தரேன். பரவாயில்லையே, நீ கூட அடிஷனல் ஷீட் கேட்டு வாங்குற. வெரி குட், எழுது எழுது. பத்திரமா படிச்சு விடுவோம். அப்போ ராக்கெட் செய்ய உதவும். டேய், என்னடா பண்ற? டேய், அதெல்லாம் உனக்கு இருக்கு. எழுதுறா. என்னத்த எழுத? டேய், எழுது. என்னடா முழிக்கிற? படிக்கலையா? என்ன படிச்சுட்டே இருக்க திமிர்ல பேசுறியா? இப்படியே திருட்டு மொழி முடிச்சிட்டு இருந்தா நீ ஃபெயில தாண்டா ஆக போற. மறுபடியும் டீச்சர் கிட்ட அடி வாங்க போற. அது எனக்கும் தெரியும். நீ உன் வேலைய பாரு. யாருக்கணி சிப்ப, நீ ஃபெயில் தாண்டா ஆக போற. எல்லா திறமையும் கொடுத்து ஆடுவேன், படிப்பை மட்டும் கொடுக்கலையே. டைம் இஸ் ஓவர். எல்லாரும் பேப்பரை மடிச்சு கொடுங்க. ஐயோ, குண்டு வேற பேப்பர் கேக்குது. ஒருத்தரா கொடுங்க. நல்லா எழுதுனியா அஞ்சலி? சூப்பரா தான் எழுதுன மிஸ்.
இவ வேற இந்த படிக்கிற பசங்களால நம்ம பேர் தான் கெட்டு போகுது. வெரி குட். சிட் டவுன், கோ. அஞ்சலி மாதிரி நல்லா படிச்சீங்கன்னா எல்லாருமே தப்பிச்சீங்க. அப்படி இல்லாம ஃபெயில் ஆனீங்க, ஒரு பயங்கரமான பெரிய பனிஷ்மெண்ட் இருக்கு. டெஸ்டே ஒரு பனிஷ்மெண்ட் தான். இது பெரிய பனிஷ்மெண்ட் வரையா கிழிஞ்சது போ. நான் இப்பவே இந்த பேப்பர் எல்லாம் திருத்தி யார் பேரை கூப்பிடுறனோ அவங்க வந்து நிக்கணும். ஓகே? ஓகே மிஸ். டேய் மிஸ் பேப்பர் திருத்த போறாங்கடா, ஏதாச்சும் பண்றா. டீச்சர் பேப்பரை கரெக்ட் பண்ணக்கூடாது, ஏதாவது சித்து வேலை பண்ணுவே. அசன் நீ எல்லாம் யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணுடா அசன். அஸ்வந்த், மிஸ் நீ பேப்பரை கொடுத்துட்டியா? இல்ல மிஸ், நீ காலிடா. சிப்ப சீக்கிரம் give me a paper. ஓகே மிஸ். ஏதாவது பிளான் பண்ணி இந்த சோனாபடியை தூக்கணுமே. என்ன பண்ணலாம்? டேய் என்னடா மட்டும் எழுதிக்கிட்டே இருக்கான், மிஸ் அவனை பார்க்கடா. மிஸ்ஸுக்கு கண்ணாடி கழட்டிட்டா கண்ணே தெரியாதே. தெய்வமே, இதை ஏன் எனக்கு முன்னாடியே சொல்லல? இப்ப பார் மிஸ், இவன் மட்டும் எழுதிக்கிட்டே இருக்கா. அஸ்வந்த், அந்த பேப்பரை புடிங்க இங்க கொண்டு வா. ஓகே மிஸ். குட்ரா இந்தாங்க மிஸ். ஐயோ அடப்பாவி. எப்படி? டேய் கை குடுறா, நீ தானே ஜூனியர் சூப்பர் ஸ்டார். தேங்க்யூ தேங்க்யூ. இல்லையே, இங்க தானே வச்சேன், எங்க போச்சு? உன்னை கொன்றுவேன். கீழேயும் இல்ல. சில்ட்ரன்ஸ், யாராவது என்னோட கண்ணாடியை பாத்தீங்களா? மிஸ், இன்னைக்கு நீங்க கண்ணாடியை கொண்டு வரல. அப்படியா? ஆனா பாக்ஸ் இருக்கே, இங்கதான் வச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. அஞ்சலி, நீ என்னோட கண்ணாடியை பாத்தியா? அஸ்வந்த் தான் மிஸ் எடுத்து பேக்ல ஒளிச்சு வச்சுக்கிட்டான். மாட்டு விட்டானே. அப்படியா? அஸ்வந்த், bring your bag. இல்ல மிஸ், நான் எடுக்கல மிஸ். அவன் தான் மிஸ் எடுத்தான், நான் பார்த்தேன். அஸ்வந்த், பேக் எடுத்துட்டு வா. ஐயோ மிஸ், என் பேக்ல ஒண்ணும் இல்ல மிஸ். Take your bag, I said. ஐயோ என் பேக்ல ஒண்ணும் இல்ல மிஸ். அஞ்சலி, அவன் பேக் எடுத்துட்டு வா. ஓகே மிஸ். குட்ரி. டேய், இதான் என் கண்ணாடி. மிஸ், நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இவன் தான் உங்க கண்ணாடியை எடுத்தான்னு. நான் எடுக்கல மிஸ். அப்புறம் இது எப்படி உன் பேக்குள்ள வந்துச்சு? உனக்கு இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் இந்த கிளாஸ்லயே நீல் டவுன் பண்ணணும். அதான் உனக்கு பனிஷ்மெண்ட். போடு. சாயங்காலம் வரைக்குமா? நீல் டவுன். ஏய் உனக்கு இருக்குடி. அஞ்சலி, இந்த பேக் எடுத்துட்டு போய் அவன் சீட்ல வச்சுட்டு வந்து உட்காரு.
கையிலேயே மாட்டி விட்டல. உனக்கு வச்சிட ஆப்பு. சரியான காமெடி பீஸடா நீ. நான் காமெடி பீஸா? இப்படியே உட்காந்துட்டு இருந்தா இன்னைக்கு முழுக்க இப்படியே உட்காந்துட்டே இருக்க வேண்டியதுதான். அக்கா நீ தான் உள்ளே போய் பேசணும். ரொம்ப யோசிக்காத, என்ன ஆகுதோ பார்த்துக்கலாம். டீட்டெயில் சொல்கிறேன், கரெக்டான்னு பாரு. ம் அம்மா பேர் பிரியா, அப்பா பேர் கௌதம், அட்ரஸ் அசோக் நகர் 3rd Avenue. டீட்டெயில் கூட முக்கியம் இல்லை, அதெல்லாம் யார் கேட்க போறா? உங்ககிட்ட பேரண்ட்ஸ் பாஸ் இருக்குல்ல? இதோ இருக்கு. அது போதும். இரு, முதல்ல குழந்தையோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு ஃபோனை போடு. அப்புறமா போய் செக்யூரிட்டியை பார்க்கலாம். ஹலோ, நான் அஞ்சலியோட அம்மா பேசுகிறேன். என்ன செக்ஷன் மேம்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் A செக்ஷன். என்ன விஷயம் மேடம்? அவள் பாட்டி கொஞ்சம் சீரியஸ், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். அவளை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். ஓகே மேடம், உடனே அனுப்பிச்சு விட்டுறோம். அஞ்சலி, உன்னை உன் கிளாஸ் மிஸ் கூப்பிடுறாங்க, உடனே போ. ஓகே மிஸ். கூப்பிட்டீங்களா மிஸ்? ஆமா கூப்பிட்டேன். அஞ்சலி, உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா? எங்க பாட்டிக்கு என்னாச்சு மிஸ்? உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. உங்க வீட்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. பெர்மிஷன் போட்டு உன்னை கூட்டிட்டு போறதுக்காக உங்க மம்மி வந்துட்டு இருக்காங்க. பாட்டி, அஞ்சலி, அஞ்சலி இப்ப எதுக்கு அழுவுற? பாட்டி. உங்க பாட்டிக்கு ஒன்னும் ஆகாது. ஓகே, நீ அழாத. நீ ஸ்கூலுக்கு கிளம்பும்போது உங்க பாட்டி எப்படி இருந்தாங்க? நல்லா தான் இருந்தாங்க மிஸ். என் தங்கச்சிக்கு யூனிஃபார்ம் எல்லாம் என் பண்ணி கொடுத்தாங்க. அப்படியா? ஆமா மிஸ். உங்க பாட்டி வயசானவங்க இல்லையா, அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும். இதுக்கெல்லாம் நீ அழக்கூடாது, சரியா? மம்மி இப்ப வந்துருவாங்க, நீ அழாத, சரியா? உங்க பாட்டிக்கு ஒன்னும் ஆகாது, சரியா? உமா, why she's crying? மேம், அது ஒன்றும் இல்லை மேம். அஞ்சலியோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, வீட்ல இருந்து கால் வந்துச்சு. அவளை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ண, பாட்டியை நினைச்சு அழுவுறா. உனக்கு அறிவு இருக்கா? குழந்தைகிட்ட இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொல்லலாமா? அது வந்து மேம், சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் குழந்தைங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அங்க பாருங்க, குழந்தை எப்படி அழுகுறான்னு. சாரி மேம். அஞ்சலி, don't cry. You are a good girl now. உங்க பாட்டிக்கு ஒன்றும் ஆகாது. சரி மிஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பேரண்ட்ஸ் இங்க வந்துருவாங்க, நீங்க வீட்டுக்கு போலாம், ஓகேவா? ஓகே மிஸ். Take your bag and come. Go, go, go. குழந்தைங்க கிட்ட இப்படிதான் பேசணும், புரியுதா? இல்ல மேம், இவங்க பாட்டியும் அம்மாவும் இவளை அதிகமா இல்ட்ரேட் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னது? எஸ் மேம், இவ அடாப்டட் சைல்ட் தானே, அதனால இவளுக்கு அவங்க மேல ஒரு வெறுப்பு இருக்கும்னு நினைச்சேன். பட் அஞ்சலி இப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மேம். Are you stupid? மேம், பெரியவங்க மனசுல தான் வெறுப்பு வஞ்சம் இருக்கும், குழந்தைங்க மனசுல எதுவுமே இருக்காது. பார்த்தல, அவங்க இவளை வெறுத்தாலும் குழந்தை எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு. குழந்தைங்க வாயிலேந்து வர வார்த்தையும் சரி, கண்லேந்து வர கண்ணீரும் சரி, எப்பவுமே உண்மையாதான் இருக்கும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. எஸ் மேம். சரி சரி, அஞ்சலி உங்க பேரண்ட்ஸ் வந்தா அவங்க கூட பத்திரமா அமுச்சு வைங்க, சரிங்களா? ஷியோர். ஓகே மேம். ஓகே. இப்போ என்ன பண்ண போற? நீ அவ்வளோ கெஞ்சியும் உன்னை அவ போட்டு கொடுத்துட்டா, பார்த்தல்ல? ஹோம்ஒர்க் நோட் கொடுத்துருந்தா நீ அடி வாங்கியிருக்க மாட்டல்ல. கிளாஸ்ல உன்னை முட்டி போட வச்சிட்டால. எல்லாரும் உன்னை பார்த்து சிரிச்சப்ப எனக்கே கோவமா வந்துச்சு தெரியுமா? ஏண்டா அமைதியா இருக்க? ஒரு மேல உனக்கு கோவம் வரலையா?
கொல்ல வரையில இருக்க வர கோவத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியலடா. நீ பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள். உன்னை அவ அழுவ விட்டால, அதே மாதிரி நீயும் அவளை அழுவ விடு. நீ அழும்போது எல்லாரும் உன்னை பார்த்து சிரிச்சாங்கல்ல, அதே மாதிரி அவ அழும்போது எல்லாரும் அவளை பார்த்து சிரிக்கணும். அததான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். என்ன? அவ வர வழியில நம்ம எல்லாரும் முள்ளு போட்டுடலாம். அவ காலிலே குத்திரும். நம்ம எல்லாரும் கை தட்டி சிரிக்கலாம். மங்குரு மந்திரி வாய முட்றா. டேய், ஏன்டா இவனை திட்டுற? பின்னடா ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லியே எப்போ பார்த்தாலும் அவளை விட்டு நீ தானே என்ன வெளிப்பேத்துற. டேய், முள்ளு சூப்பர் ஐடியாடா. கால்ல குத்துனா ரத்தம் வரும். அஞ்சலி எழும்போது நம்ம எல்லாம் சிரிக்கலாம்டா. ஏய், வாய முடுக்கிட்டா லூசு பசங்களா. ஷூ காலில் முள்ளு விரிச்சா காலுக்கு எதுவும் ஆபாத்துறா. முள்ளு தான் சுக்குநூறாகும். ஆமா இல்ல? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முட்டா பசங்களா இருக்கீங்க. வேற ஏதாவது நல்ல ஐடியா கொடுங்க. ஐடியா வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ஓனனை பிடிக்கிற மாதிரி அவ கால்ல சுருக்கு போடலாமா? அவ நிச்சயமா கீழே தடிக்கி விழுவா. நம்ம எல்லாரும் ஜாலியா சிரிக்கலாம். எப்படிடா என் ஐடியா? டேய், தனுஷ் சொன்னது சூப்பர் ஐடியாடா. டேய், சுருக்கு போட்டு இழுக்க அஞ்சலி ஒண்ணு எள்ளிடா. புலியா? அண்ணா, அந்த புலிய வேட்டையாடுற. வெட்ட காலண்டானே. எங்க ஐடியாலாம் வேஸ்ட்னு சொல்றல, அப்படின்னா நீ ஏதாவது ஐடியா சொல்லு. டேய், நீங்க ஐடியா கொடுக்கிறதுக்கு தான் சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் உங்களுக்கு வாங்கி தரேன். உருப்படியா ஏதாவது சொல்லுங்கடா. அவ அழுவணும், அதை பார்த்து நான் சிரிக்கணும். அது இன்னைக்கே இப்பவே நடக்கும். அஸ்வந்த், அவ நடந்து போயிட்டே இருக்கும்போது நான் பின்னாடி போய் தள்ளி விட்டுட்டா கீழே விழுந்து பல்லெல்லாம் உடைஞ்சிரும். சிட்ட இந்த ஐடியா எனக்கு ஓகே தான். எஸ், அஸ்வந்துக்கு ஏன் ஐடியா தான் பிடிச்சிருக்கே. ஆனா அந்த ஐடியாவில் ஒரு சின்ன சேஞ்ச். நம்ம பெரிய பட்ஜெட்ல பிரம்மாண்டமா பண்ண போறோம். பிரம்மாண்டமாவா? சும்மா சங்கர் படம் மாதிரி பெரிய குழி. அதுக்குள்ள நிறையா கல்லு முள்ளு ஆணி கம்பி எல்லாத்தையும் போட போறோம். சூப்பர். அவன் நேரா வருவா, வந்து குழியில விழுவா. அப்ப நான் சிரிப்ப பாரு. ஆனா ஒரு சின்ன டவுட். என்னடா டவுட்? வேற யாராவது அந்த குழியில விழுந்துட்டாங்கன்னா மூக்கு உடப்பா இருந்தா இப்படித்தான் யோசிக்க தரும். முதல்ல வாய முடிக்கிட்டு என் கூட வாடா, குழி தோண்டலாம். எனக்கு 3 சாக்லேட். எனக்கு ஐஸ்கிரீம். எனக்கு பீஸா. எனக்கு உங்க எல்லாருக்கும் ஈவினிங் ஐஸ்கிரீம், பீஸா, பர்கர், சாக்லேட் எல்லாமே வாங்கி தரேன். இப்போ வந்து குளிய விட்டுக்கிறா, வாங்க. என்ன அஞ்சலி, ஏன் அழுதுகிட்டே வர? எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா மிஸ். சரி, அழாத. பாட்டிக்கு ஒன்றும் ஆகாது, நீ கிளம்பு. நீங்க எல்லாரும் குழி தோண்டுங்க. அப்போ நீ எங்க கூட வந்து குழி தோண்ட மாட்டியா? ஏய், நான் தான் உங்க பாஸ் எங்கேயா வேலை செய்வாங்களா? முட்டாள் மாதிரி கேள்வி தோண்டுங்க. அப்ப பீஸா எப்போ? ஐஸ்கிரீம் எப்போ? சாக்லேட் எப்போ? எல்லாமே அஞ்சலி குழிக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் தான். எல்லாரும் தோண்டுங்க. ஓகே பாஸ். நீ போய் முள்ளெடுத்து வா போ.
ஓகே பாஸ். நீ போய் கல் எடுத்துட்டு வா போ. ஓகே பாஸ். நீ போய் கம்பு எடுத்துட்டு வா போ. ஓகே பாஸ். இந்தா முள்ளு, இந்தா கல்லு, இந்தா கம்பி, லாகி போடுங்க. புளிய மூடுங்கடா. என்னையா பேசிட்டு அடி வாங்க வச்ச காலி முடியாச்சு பாஸ். அஸ்வந்த் அஞ்சலி வராடா. அஞ்சலி வராடா. ஓடுங்க. ஓடுற ஓடுற ஓடுற. வல்லாவா பைராவா வல்லாவா பைராவா அஞ்சலிப்ப விழுவா. டேய் பாவண்டாவ, ரத்தம் கித்தம் வந்துட போகுது. ஏய், அன்னைக்கு அவன் என்ன மிஸ்ஸிட்ட மாட்டி விட்டு என்ன முட்டு போட வச்சால, அப்ப எனக்கு ரத்தம் வராது. நான் பாவலியா? வாயை முடிக்கிட்டு வேடிக்கை பாரு.